ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் உயர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ரெசிபீஸில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 4 துண்டு பட்டையும் ஒரு ஏலக்காவையும் போட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் ரெசிபீஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எஜுகேஷ்னல் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பட்டும் ஏலக்காவும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சது பிறகு ஒரு 4லேருந்து 5 லவங்கம் பூவும், ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி இலையும், ஒரு அரை பிரியாணி இலையும், கொஞ்சம் போல் கடற்பாசியும் சேர்த்துக்கலாம். அது நல்லா நமக்கு அரோமா கிடைக்கும், நல்ல மணமாக இருக்கும். அதில் ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கறி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். கருவேப்பிலை ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 6லேருந்து 7 அளவுக்கு தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஃபயரை ஹைலையும் இல்லாமல் லோவில் இல்லாத மீடியமாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது ஸ்மெல் நல்லா போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்ல ஒரு கலரி கொடுத்துருவோம். இப்போ கலரிட்டு தக்காளி சேர்த்த உடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு உப்பு சேர்த்து தக்காளி இந்த அளவுக்கு கொதி வரும்போது இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக காரம் சாப்பிடுவோம். அதனால் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கிட்ட தான் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சிக்கன்னா கொஞ்சம் காரம் இருக்கத்தான் செய்யணும். அதனால் பெப்பர் வேறு நம்ம போட போகிறோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சில்லி பவுட்ருக்கு அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது ஃபயரை சிம்மில் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அது ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் கிட்ட இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு தோலோடு சேர்க்குறது தான் ரொம்ப நல்லது. அதனால் நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பொட்டேட்டோவை குழம்புல சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோ போட்ட உடனே வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கறி நல்லா பாயில் ஆன பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.